வணக்கம் காயத்ரி மேம். வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு மாற்றத்திற்காக ஓட்டு போட்டாங்க. ஆட்சியும் மாறிடுச்சு. இப்போ 1 மாசம் கூட முடிச்சுட்டாங்க. நெறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நம்ம வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா நான் பிகினிங்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆட்சி மாற்றத்துல நெறைய பாசிட்டிவ் திங்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல நான் முதலா சொல்லணும் அப்படின்னு நெனச்சா, இப்ப நடந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அந்த தொடக்க நாள்ல வந்து முதல் முறையா கவர்னர் வந்து முழுசா அந்த அறிக்கைய வந்து வாசிச்சார். ஏன்னா நம்ம கடந்த ஆட்சியில வந்து பார்த்ததே கிடையாது. வருவாரு, வாசிப்பாரு, ஏதாவது ஒரு இது நடக்கும், போவியா, 2022க்கு பிறகு 22வது வருஷத்துல இருந்து 25 கடைசி வரைக்கும் நீங்க சொல்றது ரொம்ப சரி. முழுசா வாசிக்க விட்டதே இல்ல. கிடையாது. இல்ல போயா, வாயான்னுவாங்க. அதாவது ஒரு தரம் தாழ்ந்து நடந்துக்குவாங்க. எப்படிலாம் வந்து ஒருத்தர் நடந்துக்க கூடாதோ, அதாவது ஒரு சாதாரண மனுஷன் கூட அப்படி நடந்துக்க மாட்டான். ஆனா அந்த மாதிரி எம்.எல்.ஏக்கள் சட்டசபையில நடந்தத நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். சோ அந்த விதத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறை வந்து அவர் வந்து முழுசா வந்து வாசிச்சிருக்கிறார். அதாவது இந்த அரசாங்கம் என்ன எழுதி குடுத்தாங்களோ, அத வந்து வாசிச்சிருக்கிறார். அது வந்து அக்செப்டபிள் அப்படிங்கிறதுனால தான் வாசிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி திரு ஆர்.என். ரவி அவர்கள் வந்து இருக்கும்போது அந்த முன்னாடி இருந்த அரசாங்கம் எழுதுனதெல்லாம் தப்பு தப்பா இருந்ததுனால அதை வாசிக்க மாட்டேன். இது வந்து உண்மைக்கு புறம்பா இருக்கு, வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய கீதம் பாடுறது. சோ இது வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியல. அதாவது தமிழக மக்கள் இதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் நம்மளுடைய தேசிய கீதம், நம்ம என்ன இந்தியாவினுடைய தேசிய கீதம் தானே பாடுறோம். அத நீங்க எத்தனை முறை பாடினா என்ன, முன்னாடி பாடினா என்ன, பின்னாடி பாடினா என்ன? நம்ம பாகிஸ்தானோ இல்ல மத்த நாடுகளோட தேசிய கீதமா பாடுறோம் இல்லையே. சோ இந்த அரசாங்கம் வந்து அது எப்படியோ அந்த மரபுக்கு ஏத்த மாதிரி பாடட்டும் அப்படின்னா அத கூட வந்து அந்த எதிர்க்கட்சிகள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கணும். ஏன்னா இப்ப இதனால ஏதாவது ஆச்சா? தமிழக மக்களுக்கு கடந்த 2, 3 நாள்ல தமிழகத்துல ஐயையோ தேசிய கீதத்தை வந்து 2 முறை பாடினதுனால இதெல்லாம் நடந்தது. தமிழக மக்களுக்கு வந்து சோறே கிடைக்கல. இது நடக்கல, அது நடக்கல அப்படின்னு ஒரு பெரிய மாற்றம் ஏதாவது நடந்ததா? இல்ல. அதாவது இததான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் இந்த வார்த்தை ஜாலம், தமிழு, வடக்கன், தெற்கன், தமிழ இத வச்சுதான் இவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால காமன் பீப்புளுக்கு அதாவது ஒரு சாதாரண மனுஷனுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. ஆனா இந்த மொழிய வச்சு, ஜாதிய வச்சு, இந்த மதங்கள வச்சு சரி, அரசியல் பண்ண 75க்கு முன்னாடி முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து எங்க சார் இருந்தது? இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, யோசிச்சு பாருங்களேன். மரபு வேற, புரோட்டோகால் வேற. நீங்க லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஒரு அறிக்கை விளக்கம் வெளியிட்டு இருந்தாங்க. நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா கவர்னர் பங்கு பெறுகின்ற நிகழ்ச்சிகள்ல தேசிய கீதம் இருமுறை ஒழிக்கப்படணுங்கிறது புரோட்டோகால். புரோட்டோகால்ங்கிறது வேற, மரபுங்கிறது வேற அப்படிங்கிறது கூட ஒரு புரிதல் இல்லாம முழுக்க முழுக்க அரசியல் பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்துல அவர்களுடைய ஆட்சியினுடைய தவறுகளை எல்லாம் திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த சட்டசபை முதல் நாள் சரியான விதத்துல நடந்தது. எனக்கு கவர்னர் உரை வாசிச்சதுல ஒரு சில கருத்துக்கள் ஏற்க முடியாது இருக்கு. ஆனால் நாம இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இது கவர்னருடைய உரை இல்ல, இந்த அரசு எழுதி கொடுக்கறத வாசிக்கிற உரை, அவ்வளவுதான். அத போன முந்தின கவர்னர் வந்து மறுத்தாரு. இவர் வந்து சரி நீ எழுதி கொடுக்குற உன்னுடைய அரசு, நான் அதை வாசிக்கிறேங்கிறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம் நான் புரிஞ்சுக்கிறேன். போன கவர்னருக்கு எழுதி கொடுத்த உரையில 90% இது பாத்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பானதா இருந்திருக்கும். சோ அதனால வந்து அவர் வந்து நிச்சயமா வாசிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்ததுனால அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன நடக்குதுன்னு கிளியரா தெரிஞ்சுது. இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் வந்து இதற்கு முன்னாடி அவரும் வந்து சட்டசபையில பாத்தீங்கன்னா சபாநாயகராலாம் இருந்திருக்கிறாரு. சோ அதனால அவருக்கு ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கும், என்னெல்லாம் நடக்கும், எது செய்ய முடியும், எது செய்ய முடியாது அப்படின்னு அந்த அரசியலும் தெரிஞ்சதுனால சோ அவர் வந்து ஓரளவுக்கு அவருடைய அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் இறக்கி வச்சு அவங்க கொடுத்ததெல்லாம் வந்து அக்செப்டபிளா அப்படின்னு பார்த்துதான் இருப்பாரு. அதாவது நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, பரவாயில்ல, இந்த உரை வந்து இவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதே இவர்கள் வெளியில வந்து என்ன சொன்னாங்க, கவர்னர் அப்படியே வாசிச்சுட்டாருன்னு. போன கவர்மெண்ட்ல இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க சொன்னதை அப்படியே வாசிக்கல அப்படின்னு சொன்னாங்க.
இல்ல அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு மக்களுக்கு தெரிய வருது இல்ல, அதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுல்ல. இந்த அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு எம்எல்ஏக்கள் இல்ல. சோ அதனுடைய நம்பிக்கை தீர்மானம் எப்படி நடக்குது அப்படின்றத சட்டசபையில காமிச்சாங்க. அது எல்லாரும் நம்மளுக்கு வந்து பார்க்க வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சோ இப்ப அந்த ஒரு கவர்னர் உரைனா என்ன, இதுக்கு முன்னாடி வாசிக்க மாட்டாரு, இப்ப வாசிச்சிருக்கிறாரு, ஃபுல்லா வாசிச்சிருக்கிறாரு. முன்னாடி இருக்கிறவங்க ஏன் அதை பண்ண விடல, இப்ப பண்ணதுக்கு அப்புறம் அதே ஆட்கள் என்ன பேசுறாங்க. சோ இதெல்லாம் மக்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. சோ இன்னைக்கு வந்து உண்மையான அரசியல்னா என்ன, அரசாங்கம்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறத வெளிப்படையா மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத நான் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயமா பார்க்கிறேன். சோ இதுலயே நீங்க கண்டிப்பா. பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு விஷயத்த நான் வந்து குறிப்பிட்டு சொல்லணும். சோ நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இது வந்து நிச்சயமா உங்களுக்கு அத பத்தியான ஒரு நல்ல விளக்கத்த நீங்க குடுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு எம்எல்ஏ அம்மா பார்த்தீங்கன்னா, அந்த பெத்த குழந்தைய போற இடத்துலலாம் தூக்கிட்டு போகுது. அதாவது ஊர் உலகத்துல இப்பதான் என்னால முதல்லயே இதுக்கு அந்த அம்மா பதிலே புள்ள சொல்ல முடியாது சார். இவ்வளவு தூரம் ஒருத்தங்களால வந்து அதாவது இது ரீல்ஸ் அரசு அப்படிங்கிறதுல முழுக்க முழுக்க ஒருத்தங்களால எப்படி இப்படி ஆக்ட் பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. இல்ல அது என்னன்னா, நம் அதாவது ஊர்ல உலகத்துல இந்த அம்மா தான் முதல்ல புள்ள பெத்துக்கிட்ட மாரி இருக்குது. எத்தனையோ பேர் குழந்தைய பெத்துட்டு, அதாவது ஒரு வாரத்துல, 1 மாசத்துல கொத்தனார் வேலைக்கு போறவங்க இருக்காங்க. வீட்டு வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க. மத்த வேலைகள் செய்றவங்களும் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. இன்னைக்கு வந்து நீங்க வந்து குழந்தை சார் நான் இருக்குதுன்னா, அவங்க குழந்தைய வந்தது கூட சொல்ல மாட்டேன் சார். ஆனா இந்த ஊடகங்கள் எப்படி போன ஆட்சியில நடந்ததோ, அதே மாதிரி பின்னாடியே போயி, அவர் கோட்டு போட்டார், கோட்டை கழட்டினார், வந்து குழந்தைய தூக்கின்னு வந்தாங்க. ஒருத்தர் பஸ்ல வந்தாரு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். முதல் நாள் சட்டசபை கூடும் பொழுது, ஒரு எம்எல்ஏ வந்து பஸ்ல வந்தாரு. நாங்கலாம் ரொம்ப சாமானியர்கள் அப்டின்ட்டு. நான் 5 வருஷம் முடிவுல பார்க்கிறேன். நீங்க எந்த மாதிரி பஸ்ல வந்து சட்டசபை கூட்டத்த இல்ல 2வது கூட்டமே இந்த கூட்டத்துக்கே அவர் எப்படி வந்தாருங்கிறத நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுதான் இந்த ஆக்டிங் எல்லாம் எப்படி முந்தைய அரசுல இருந்ததோ, அதே தொடருது வேற வேற வடிவங்கள்ல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது இன்னொன்னு வந்து வெள்ளை அறிக்கை. நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வெள்ளை அறிக்கைய பொறுத்தவரைக்கும், இது வந்து ஒரு சம்பிரதாயமா ஆயிடுச்சு. அடுத்த ஆட்சி வந்துச்சு அப்படின்னா, வெள்ளை அறிக்கை குடுக்கறதுங்கிறது. ஆனா, வெள்ளை அறிக்கை நீங்க முதல் நாள் பதவியேற்ற உடனேயே, அந்த மேடையிலேயே சொல்றாரு, "கஜானா காலி. எங்களுக்கு வந்து நாங்க சொன்னத நிறைவேற்றதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேணும்." முதல் நாள் சொல்லியாச்சு. இப்ப நீங்க வெள்ளை அறிக்கையில என்ன சொல்ல வரீங்க? போக்குவரத்து நஷ்டத்த பத்தி பேசுறீங்க. மின்சாரம் நஷ்டத்த பத்தி பேசியிருக்கீங்க. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. இந்த மாசம் வந்து ரீடிங் எடுத்தப்போ, அந்த 200 யூனிட் டூ 500 யூனிட் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு 2 ஸ்லாப் இதுக்கு முந்தி இருந்தது. இப்போ ஒரு ஸ்லாபா அது மாறி, ஒரு 200 யூனிட்டுக்கு மேல போயிட்டு வரும்போதே, அந்த அமௌண்ட் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இன்னும் ரீடிங் வரல. அதனால எனக்கு தெரியல. அப்போ அதுக்கு வந்து நிர்மல்குமார் அவர்கள் பதில் சொல்றாரு. இது வந்து நாங்க செய்யல. இதற்கு முன்னாடி இருந்த அரசு வந்து ஆட்டோமேட்டிக்கா 6% வந்து உயர்ற மாதிரி உள்ளதுல இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்து சமய அறநிலையத்துறை வந்து கட்ட வேண்டிய அந்த கல்யாண மண்டபம் இன்னைக்கு பேப்பர் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் கட்டுறது, இதெல்லாம் கட்டுறத நீங்க நிப்பாட்டி வச்சீங்க. மின்சாரத்துறை குடுத்த டெண்டர நீங்க நிப்பாட்டி வச்சீங்க. அப்ப ஏன் இந்த 6% உயர்வு அப்படிங்கிறத உங்களால நிறுத்தி வைக்க முடியல? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ நீங்க வெள்ளை அறிக்கை குடுக்கறது எதற்காகன்னு தோணுதுன்னா, நாங்க நீங்க சொன்னதெல்லாம் உடனே செய்ய முடியாது. அப்படிங்கிறதுல தான் நமக்கு அது புரியுது. 2 வாக்குறுதி குடுத்தாரு சார். உடனே நாங்க பதவி ஏற்ற மறுநாள், நாம் ஆட்சிக்கு வந்த மறுநாளில் இருந்து தமிழகம் முழுவதும் பெண்கள் இலவச பயணம் செய்ய முடியும். தமிழகம் முழுவதும் இலவச பயணம் செய்ய முடியும். 2வது ரூ. 2,500 உடனடியாக கொடுக்கப்படும். இந்த 2ம் உடனடியாக அப்படிங்கிற வார்த்தை. பதவிக்கு வந்த உடன் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கேட்கிறோம். இப்ப நீங்க சட்டம் ஒழுங்குக்கு டைமே எடுத்துக்க கூடாது. ஆனால் இன்னும் அது சரியாகலங்கிறது ஒரு விஷயமாக இருந்தால் கூட, இந்த விஷயம் நீங்க சொன்னதுனால கேட்கிறோம். எப்படி வந்து முதல் கையெழுத்துல நீட்ட ஒழிச்சிருவேன்னு உதயநிதி சொன்னாரோ, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல அதாவது மக்கள வந்து எப்படியெல்லாம் பல விதங்களாக ஏமாத்துறாங்க அப்படின்றது இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான். இதே இந்த வெள்ளை அறிக்கை குடுத்த இந்த கட்சிக்கு அரசாங்கத்துல என்ன நடக்கும்ன்றது இதுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா,
தொடர்ந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, ஒவ்வொருத்தர் தலையிலயும் 1,25,000 கடன் இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இத சொல்லாத ஆட்களே கிடையாது. திமுக தவிர மத்தவங்க எல்லாமே சொன்னாங்க. சோ அவங்களுக்கு அந்த உண்மை நிலை தெரியும். இருந்தாலும் ஓகே, ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்தா நம்ம வெற்றி பெற்று வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கொடுத்தாங்க. மக்களும் நம்பி வாக்கு அளிச்சிருக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு இங்க காசு இல்ல, அங்க காசு இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இத நீங்க எப்படி நிவர்த்தி பண்ண போறீங்க? வாட் இஸ் த ரெமீடியல் ஆக்ஷன்? இந்த டேமேஜ நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லணும். சோ அவங்க சரி உங்களுக்கு பண்ண 2 விஷயத்த சொல்லட்டுங்களா உங்களுக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடினாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே போல நெல்லு மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் அந்த துறை அமைச்சர்கள் 2 பேர், எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. இந்த உணவுத்துறைக்கு மட்டும் வெங்கட்ராமன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கு. அவங்க சொன்ன பதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பாட்டில திரும்பவும் மறுமுறை பெற்று அதை கிளியர் பண்றதுக்குள்ளதுக்கு தான் அந்த 10 ரூபாய் அப்படின்னு, அந்த வாங்கின 10 ரூபாய் தொடரும் அப்படின்னு அபிஷியலாக, அதாவது நீங்க இவ்வளவு நாள் கல்லால போடாம பாக்கெட்ல போட்டுட்டு இருந்தது இன்னைக்கு கல்லாக்கு போடுது. ஆனா இந்த 10 ரூபாய் வரும். ஆனா அது கல்லாக்கு போச்சா பாக்கெட்டுக்கு போச்சா அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். அதே போல இவர் சொல்றாரு, ஆமாங்க லோடிங் அன்லோடிங் இருக்கு இல்லைங்களா, இறக்குறாங்க, அதை அளந்து திரும்பவும் கிளியர் பண்ணி மூட்டைய லாரியில ஏத்தி அனுப்புறதுக்குள்ளதுக்கு தான் அந்த ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் அப்படின்னு. அவர்கள் இதற்கு முந்தி செய்த அரசு எதை குறைன்னு சொன்னாங்களோ அதை நியாயப்படுத்தி அவங்க 2 பேருமே பேசினதை நம்ம பார்த்தோம். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ நீங்க எந்த இடத்துலயும் சரி செய்வதற்கோ அதை மீண்டு வர்றதுக்கோ உள்ள வழி இல்ல உங்ககிட்ட. 717 கடையை மூடினாங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாம பேசும்போது வாழ்த்து தெரிவிச்சோம், இது ரொம்ப சந்தோஷம்னு சொன்னோம். ஆனால் நிறைய இடங்கள்ல இன்க்ளூடிங் பூந்தமல்லியில நம்ம நண்பர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த கடைய மூடி இருக்காங்க. மூடிட்டு அதற்கு பக்கத்துல இதற்கு முந்தி இருந்த அரசு எப்படி மெயின் ரோட்ல கடை இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்துல இது பண்ணாங்களோ, அதே போல கடையை மூடிட்டாங்க, மறுநாள் திறந்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு. இதை நான் சொல்லல, சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டசபையில இதை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. இல்ல, சட்டசபையில திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த கடைகளை க்ளோஸ் பண்ண அப்பயே அந்த நேரத்திலே சொன்னாங்க. அதாவது நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, சந்தோஷமான விஷயம். ஆனா இத க்ளோஸ் பண்ணும்போது சந்து கடைகள் வராம பாத்துக்குங்க அப்படின்னு சட்டசபையில ரொம்ப கிளியரா சொன்னாங்க. இது சொன்னதுக்கு அப்புறமும் இப்பயும் சந்து கடைகள் இருக்கு, அப்படி இல்லாம வேற எந்த விதத்துல எல்லாம், அதாவது அந்த சேல்ஸ அவங்க எப்படியெல்லாம் காம்பன்சேட் பண்ணணும்னு நினைச்சு அதுக்கு ஒரு டீம் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல கல்வித்துறை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு பாக்குறோம், ஒரு பாசிட்டிவ் சொன்னாங்க. 1 ரூபாய் கூட வாங்காம தனியார் பள்ளிகளுடைய அந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ள அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுத்த அவங்க மறந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்ரூவல் கொடுக்கறதோட நின்றாது. இன்னைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை எந்த அளவுக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடங்கள்ல இருக்குன்னு தெரியும். இதுவரைக்கும் அதை பற்றி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசவே இல்லை அப்படிங்கிறத நாம பாக்குறோம். ஏன்னா 11th 12th அட்மிஷன்ஸ் 11th அட்மிஷன் போட்டு ஸ்கூல் நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் 800 பள்ளிக்கூடங்களுக்கு மேல தலைமை ஆசிரியர்களே இல்ல. 10,000த்திற்கும் மேல உயர்கல்வியிலையும் 14,000 இடங்கள் 11th 12th டீச்சர்ஸ் இல்லைன்னு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துலங்க. அப்ப நான் தலைமை ஆசிரியர்கிட்ட பேசும்போது சொல்றாங்க, இது இந்த பள்ளிக்கூடத்துல மட்டுமில்லை, இன்னும் நிறையன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது நான் நம்மளுடைய நேயர்கள் மூலமா மக்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியரை நியமனம் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா, அதாவது முழுக்க பார்வை குறைபாடு இல்லாத பிள்ளைகள், அதாவது 100% விஷுவலி இம்பேர்டு கிடையாது. அவங்களுக்கு ஒரு 40% குறை இருக்கும். அது போல காது கேட்கும் திறன் முழுமையா இல்லாம போகாம ஒரு 40% இருக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு இடங்கள்லயும் நீங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ ஸ்கூலுக்கு இதற்கு முந்தைய அரசு நியமிச்சிருந்தது. அந்த முந்தைய அரசு நியமிச்சிருந்ததுல நிறைய பள்ளி, ஏன்னா அவங்க எல்லாருமே தொகுப்பூதியத்துல இருக்கிறவங்க, அதாவது பார்ட் டைம் டீச்சர்ஸா இருந்தவங்க, கன்சாலிடேட்டட் பேல இருந்தவங்க. அந்த ஆசிரியர்கள் இன்னைக்கு 60 to 70% ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இல்ல
அதனால நான் ஊரு பேரோட சொல்ற ப்ரூஃப் என்கிட்ட இருக்கிறதுனால மௌலிவாக்கம் ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளியில அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இல்லாததுனால 10th வரைக்கும் படிச்ச பிள்ளைங்களை 11th 12th அட்மிஷன் போடாம நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக முடியாம இருக்குது. அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டா சொல்றாங்க, நாங்க எழுதி கொடுத்துட்டோங்க ஜோனுக்கு, நாங்க என்ன பண்றது, அவங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் வந்தாதான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும், அதனால நாங்க அவங்களுக்கு சொல்றோம் பக்கத்துல இருக்கிற டெஃபண்டம் ஸ்கூலுக்கு போங்க, விஷுவலி இம்பேக்ட் ஸ்கூல்ல போய் உங்க பிள்ளைங்களை சேருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹெச்எம்ஏ சொல்றத நான் கண்ணால பார்த்ததுனால சொல்றேன். அப்போ நீங்க எதுல கவனம் செலுத்தணுமோ அதுல கவனம் செலுத்தாம முந்தைய அரசு எப்படி ஷோல கான்சென்ட்ரேட் பண்ணாங்களோ அதே மாதிரி விளம்பரத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க. பிள்ளைகளுடைய எஜுகேஷன் இன்னைக்கு அந்த அளவுக்கு அப்ப இம்பார்ட்டன்ட் இல்லாம உங்களுக்கு போச்சா? அந்த நண்பா நண்பிகள் கிண்டர் ஜாய் கொடுத்து அடம் பண்ற மாதிரி அடம் பண்ணி எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல வச்சவங்களுக்கு அது உறுத்து இல்லையா? யோசிச்சு பாருங்க. நேத்திக்கு ஹைகோர்ட் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. வந்து இந்த டீச்சர்ஸ் உடைய நிறைய இடங்கள்ல பல்கலைக்கழகங்கள்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறையா இருக்காங்க. இந்த 1 வருஷம் 2 வருஷத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இவங்க பதவி ஏற்ற கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல ஒரே சமயத்துல ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் ரிட்டையர் ஆனாங்க. அதே போல அடுத்த 2 வருஷத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஆசிரியர்கள் ரிட்டையர் ஆக போறாங்க பல்கலைக்கழகங்கள்ல. ஏற்கனவே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறதுனால பல்கலைக்கழக ஆசிரியர்களுடைய வயது வரம்பு 62ல இருந்து நீங்க ஏன் 65 ஆக்க கூடாதுன்னு யோசிங்கன்னு ஹைகோர்ட் ஒரு விளக்கம் சொல்லுது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டுவீங்களா இல்ல காலுக்கு தகுந்த மாதிரி செருப்பை மாத்தணுமான்னு எனக்கு புரியவே இல்லை இந்த விஷயம். இதை ஒருபோதும் தமிழக அரசு ஏற்கக்கூடாது. உடனே அதுல 2 இடத்த கோட் பண்ணிருக்காங்க, இது போல ஒரு சில மாநிலங்களில் செஞ்சிருக்காங்கன்னு. நான் உடனே அதை எடுத்து பார்த்தேன், எந்த மாநிலங்கள்ல அதை செஞ்சிருக்காங்கன்னு. ஒண்ணு தெலுங்கானா, ஒண்ணு காஷ்மீர். இந்த 2மே மத்தியில ஆளக்கூடிய அரசு இல்லாத மாநிலங்கள். 2வது காஷ்மீரை நீங்க எந்த மாநிலத்தோடயும் இப்ப கம்பேர் பண்ணக்கூடாது. இட் வில் டேக் another few years அவங்க ஒரு நார்மல்சிக்கு வரதுக்கே. இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல அவங்க ரீவாம் பண்ணி அவங்க முழுமையாக ஆசிரியர் போடுறதுக்கு. அப்படி இருக்கும்போது அதை உதாரணமாக காட்டி நீங்க 62 வயசு 65 வயசு ஆக்கினீங்கன்னா நெட் முடிச்சு, ஸ்லெட் முடிச்சு, டாக்டரேட் முடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே கடந்த 5 வருஷம் இல்ல, அதற்கு முந்தின 5 வருஷத்திலேயே ஆசிரியர்கள் நியமனம் இல்ல. 10 வருஷம் ஒருத்தர் 25 வயசுல ஸ்லெட் நெட் முடிச்சு ஒரு 30 வயசுல டாக்டரேட் முடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களோட வயசு 40 வயசு வரைக்கும் என்னுடைய அரசு வேலையுடைய கனவை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த 5 வருஷத்துக்கும் எனக்கு அது சாத்தியம் இல்லைங்கிறது அவர்களுக்கு செய்கின்ற துரோகம்னு நான் சொல்லுவேன். இதை ஒரு காலம் இந்த தமிழக அரசு ஏற்க கூடாது. இல்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. நீங்க கூட சொன்னீங்க போன அரசாங்கம் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணாங்க அப்படின்னு. பட் இந்த அரசாங்கம், போன அரசாங்கம்னா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் முதல்வர் தான் பண்ணாரு, இல்ல துணை முதல்வர் தான் பண்ணாரு. இந்த அரசாங்கத்துல எல்லாருமே அததான் பண்றாங்க. எல்லாருமே ரீல்ஸ் போடுறதுலயும் இந்த விளம்பரப்படுத்துறதுலயும் ரொம்ப முக்கியமா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அவங்க துறையை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட அவங்கதான் ஏதோ புதுசா வேலை பண்ற மாதிரி இங்க போற அங்க போறன்ற மாதிரி நடக்கிறதுல இருந்து உட்கார்றதுல இருந்து எல்லாத்தையும் ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கல்வித்துறையை சொன்னீங்க. நம்ம போன அரசாங்கத்திலயும் இதேதான் சொன்னோம். முக்கியமா இந்த கல்வித்துறையில கையை வச்சிடாதீங்க, கல்வித்துறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சுகாதாரத்துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு. இந்த கல்வித்துறை அமைச்சர் என்னன்னா எங்க பார்த்தாலும் அவர் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற ஆள் மாதிரிதான் வேலை பண்றாரு. அவர் கல்வித்துறையில என்ன இருக்கு இதெல்லாம் பாக்குறதே இல்ல. அதாவது என்ன சொல்றது, ஓகே மக்கள் விரும்பி மாற்றம் வேணும்னு ஒரு மாற்றத்துக்காக வாக்களிச்சு ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கு. நீங்க கூட சொன்னீங்க நடுவுல பேசும்போது அந்த அமைச்சர் பேர் தெரியலன்னு. அமைச்சர் பேர் மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க ஏரியால இருக்கிற எம்எல்ஏ யாரு, அந்த எம்எல்ஏ பேர் என்னன்னே தெரியல, தெரியாமத்தான் வாக்களிச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தின் மேல இருந்த ஒரு வெறுப்பு. இப்ப நீங்க அவங்க பண்ணிட்டாங்க முன்னாடியே இப்படிதான், முன்னாடி இருந்தவன் சரியில்லை அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அரசியல் பண்ணாம அரசாங்கம் நடத்தணும். இத பண்ணாம முன்னாடி இருந்தவன் அப்படின்னா அடுத்து இன்னொருத்தருக்கான வாய்ப்பு வந்துரும்.
இன்னொரு மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு வந்துரும். இவ்வளவு நாள் வந்து அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படின்றதுனாலதான் ஒரு புதிய மாற்றம் வேணும் அப்படின்னு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. நீங்களும் அவங்க பாடின பல்லவியே பாடினீங்கன்னா அடுத்து யார் லைன்ல இருக்கிறாங்களோ அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்க வந்துரும். சோ அதெல்லாம் விடாம இந்த அரசாங்கம் நல்லதை செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த 5 வருஷம் இவங்க பண்ண டேமேஜ சரி பண்றதுக்கே இன்னொரு 15 வருஷம் வரும்னு. இப்ப வந்திருக்க அரசாங்கம் திரும்ப அதே பாதையில போனா 50 வருஷம் ஆனா கூட தமிழகத்தை வந்து காப்பாற்ற முடியாத நிலைமை வந்துரும். அந்த நிலைமைக்கு நம்ம போக மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேம்.